குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராமில் இருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டுருக்கு. நிச்சயமாக இதை தொடர்ந்து கேளுங்கள், ஆழமாக கவனமாக கேளுங்கள். நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் கடவுள் விஷயத்தில் சொல்லவே வேணாம். நாங்கள் போகாத கோயிலா, நாங்கள் செய்யாத பூஜையா, என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்ன நினச்சாலும் சரி, கொஞ்சம் உங்கள் நினைப்பை மாற்றி கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் இதை கவனமாக கேட்பேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா பெரிய வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் அதுக்காக இறங்கி வாங்க. உங்கள் 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 மைண்டை கொஞ்சம் விஸ்தாரமாக்குங்க. தயவுசெய்து ஒருபோதும் அந்த நினைப்பில் இருக்காதீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. கொஞ்சமாவது வேறு எதனா தெரியும், எனக்கெல்லாம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் எதனா தெரியாத விஷயங்கள் கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னாவது நினைங்க. ஏன்னா ஒரு 20 வருஷம் ரிசர்ச்சும் பண்ணி 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்காத சில விஷயங்கள் கிடைக்கலாம், நீங்கள் கேட்காத சில விஷயங்கள் கேட்கலாம். எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக தெரியலாம். எனக்கு இப்போ 20 வருஷம் ரிசர்ச்சு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வேற ஒருத்தரை பேசும்போது அது பலமானவர்கள், கடவுளுக்குள்ள பலமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பேசும்போது ரொம்ப கவனமாக உட்காந்து கேட்பேன். தெரிஞ்சதே தான் சில டைமில் பேசுவாங்க, அப்போ கூட கவனமாக கேட்பேன். ஏன்னா ஒரு பாயிண்டாவது கிடைக்கும். அதனால் கவனமாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு நன்மை கிடைக்கும், நிறைய நன்மை பயக்கும். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி காலையில் கடவுளோட பிரார்த்தனை பண்ணும்போது அதிசயமாக ஒரு விஷயம் சொன்னார். உனக்கு இந்த எர்த்குவேக்கெலாம் வருதுல்ல, பில்டிங் இடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் இந்த டெப்ரிஸ்லாம் இந்த மலை பிரதேசத்துலலாம் இங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகுது இல்லையா, எல்லாம் மண்ணெல்லாம் வந்துடுதுல்ல, அப்போ நிறைய பேர் போய் காப்பாற்ற போவாங்க தெரியுமா. ரெஸ்கியூ டீம் இருக்குது, யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெஸ்கியூ டீம் போவோம் காப்பாற்றுறதுக்கு. அந்த மண்ணிலேருந்து அடியிலேருந்து எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, ரைட்டாக காப்பாற்றி கொண்டு வருவாங்க இல்லையா. அந்த வேலை தான் உனக்குன்னு சொன்னார். அந்த வேலை தான் உங்களுக்கு, நீங்கள் போய் அதான் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஏன்னா நிறைய பேர் மாட்டிகிட்ருக்காங்க, நிறைய பேர் குழிக்குள்ளே மாட்டிகிட்ருக்காங்க, நிறைய பேர் ஒன்றுமே தெரியாமல் கடன் பிரச்சனை அப்படியே மூழ்கி அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வியாதியோட சிந்தனையில் அப்படியே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வியாதியில் துடிச்சிட்ருக்குறாங்க. நிறைய பேர் ஒரே குழப்பம், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் டென்ஷனில் உட்காந்துட்ருக்குறாங்க, டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் துடிச்சிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் குழிக்குள்ளே மாட்டியிருக்காங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றது தான் என்னோடய வேலை. 35 வயசுக்கு முன்னாடி நானும் குழியில் தான் இருந்தேன். என்னை காப்பாற்றி வெளியே கடவுள் கொண்டு வந்தார். இப்போ நான் எல்லோரையும் காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேலை கொடுத்துருக்குறாரு. இங்கே வந்து காப்பாற்றப்பட்டவங்கெல்லாம் இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம்லாம் ஆச்சு. சில பேர் அவங்கெல்லாம் இப்போ போய் மற்றவங்கள காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க, கையை பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணுறாங்க. நிறைய பேரை காப்பாற்றி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கூட பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா காப்பாற்றுறது தான் நம்ம வேலையே. அப்படி மாட்டிகிட்ருக்குறாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனசில் சில சிந்தனைகள் வந்து இமேஜினேஷனாக மாறி அப்புறம் பெரிய ஸ்ட்ராங் வேர்ல்டாக மாறி பெரிய பாறாங்கல் மாதிரி நிற்கும். அதை உடைக்கிற சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், பலம் வந்துருச்சுன்னா அந்த அப்டக்கிளை உடைக்கலாம், அந்த பாட்டில் நெக்கை உடைக்கலாம். அந்த பெரிய கல் இருக்கு இல்லையா, அது வந்து பாறை மாதிரி நிற்குது இல்லை, அதை உடைக்கலாம். இதை உடைக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒடிஞ்சு போயிடும். நம்மளை இது வரைக்கும் ஏமாற்றி உள்ளே போட்டிருக்கு பாருங்கள், அதெல்லாம் ஓடி போயிடும். நம்மளை கடன் வாங்க வச்சது பாருங்கள், அந்த பேயெல்லாம் ஓடி போயிடும். அந்த கெட்ட சக்தியெல்லாம் பறந்துடும். இதெல்லாம் பிளாக் பண்ணி நம்மளை பிளாக் பண்ணி பெரிய பாட்டில் கொண்டு போய் பெரிய பாடாக கொண்டு போய் பாடுபடுத்துகிறான். அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். நம்ம தப்பிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களையும் தப்பிக்க வைக்கணும். தப்பிச்சிட்ட அப்புறம் இது நல்லா மனசில் பதிய வச்சுங்க. எப்போ உங்கள் உள்ளம் அதுக்கு ரெடி ஆகுதோ நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவார். எப்போ நீங்கள் ரெடி ஆகுறீங்களோ உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாட்டில் நெக், அந்த பெரிய பாறையை நீங்கள் அடித்து ஒடிப்பீங்க அப்படின்னு நீங்கள் எப்போ தீர்மானிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள், பெரிய வெற்றியை காண்பீர்கள்.
அது வெற்றியை அடைஞ்ச உடனே என்ன பண்ணணும், மற்றவங்கள பிடிச்சி இழுக்கணும் உள்ளேருந்து. சதுப்பு நிலத்தில் காலை வச்சா அது பாட்டுக்கு உள்ளே இழுத்துட்டு போயிடும், தெரியும்ல. அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகிற குழி, புதக்குழி இருக்குது. அது மாதிரி மாட்டிகிட்ருக்குறாங்க நிறைய பேர். நம்மளும் அது மாதிரி தான் மாட்டின்னு இருக்கிறோம். நிறைய விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை சரியாக தெரிந்து கொள்வது. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கோம், இவ்வளோ நாளாக அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கடவுளானவரையும், பிள்ளையானவரையும், உயிரானவரையும் தெரிந்து கொள்வேன், புரிந்து கொள்வேன் என்ற மனதை எடுத்துக்கொண்டு, சிந்தனையை எடுத்துக்கொண்டு யார் முன்னாடி வராங்களோ அவங்கள நிச்சயமாக கடவுள் என்ன பண்ணுவார், அந்த புதக்குழியிலேருந்து காப்பாற்றிடுவார். ஃபஸ்ட்டு அந்த உள்ள உங்களுக்கு வரணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சார், என்ன சார் சொல்ல வரீங்க, சொல்லுங்கள் சார், நாங்கள் கற்றுக்குறோம். அப்படியே வந்துடும். முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தீர்மானிங்க. அந்த புதக்குழியிலேருந்து நான் வெளியே வரணும்னு தீர்மானிங்க. நிச்சயமாக நான் அதுக்காக எல்லாம் கேட்பேன்னு தீர்மானிங்க. இந்த 10 நிமிஷம் நான் கேட்பேன், நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள், ஒரு மணி நேரம் நிச்சயமாக நான் போய் உட்காந்து இந்த விஷயம் எல்லாம் கேட்பேன். உண்மையெல்லாம் கேட்டு புரிஞ்சு என் தலையை கிளியர் பண்ணுவேன். கிளியர் பண்ணி நிச்சயமாக என்னோடய எல்லா கட்டசக்தியோட எல்லா பாதகத்திலிருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ப்ரெஸ்டீஜ் எதுவும் வச்சுக்காதீங்க. பெரிய ப்ரெஸ்டீஜெல்லாம் வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில், கடவுள் விஷயத்தில் ப்ரெஸ்டீஜே வச்சுக்காதீங்க. குனியுங்க. நிச்சயமாக எனக்கு நிறைய விஷயம் தெரிய வேண்டியிருக்கு. பிள்ளையானவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிள்ளையார் சதுர்த்தி வந்தால் கும்பிடுறது கிடையாது. வெறும் பிள்ளையார் சதுர்த்தி வச்சு ஒரு 3-4 நாள் கும்பிடுறது கிடையாது. அதை விட பெரிய விஷயம் இருக்குது. பிள்ளையானவரை பற்றி பெரிய காரியங்கள் இருக்குது. ஒரு வருஷம் ஃபுல்லாக இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. காலையில் சாயங்காலம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் பெரிய வித்தியாசம் விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. நார்த் இந்தியாலாம் பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலம் செஷன் வச்சுருக்கோம். காலையில் ஒரு செஷன், ராத்திரி ஒரு செஷன்லாம் வச்சு பிள்ளையானவரை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அது தெரிஞ்சாதான், முழுசாக தெரிஞ்சாதான் நான் தப்பிக்கப்படுவேன்னு தீர்மானம் பண்ணுங்க. முதல்ல அதை தீர்மானம் பண்ணுங்க. நான் தப்பிச்சிட்டேனா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் தப்பிச்சிட்டிங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். தெளிவாயிடுச்சா? 100% தெளிவாயிடுச்சா? கெட்ட சக்தி எப்படியெல்லாம் எந்தெல்லாம் விதத்தில் வருவான் தெரியுமா? உங்களுக்கு தெரியாத விதத்தில் கூட வருவான். நீங்கள் நினச்சிப்பீங்க, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் வேறு விதத்தில் வருவான். உள்ள நுழைஞ்சு வருவான், அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்கெல்லாம் அடித்து ஒடிக்கணும். அவனை தோற்கடிக்க வேண்டும். அதற்கு ரெடியாக நீங்கள் எழுந்தீங்கன்னா பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த தயாரெடுப்போட வாங்க. ரெஸ்கியூ ஒர்க்கர் ஆகிறதுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ ஆகுங்க. அந்த டெப்ரிஸ்லேருந்து வெளியே வாங்க. அதனால தான் சொல்கிறேன், தினமும் 10 நிமிஷத்தை கேளுங்க. வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் உட்காந்து கேளுங்க. நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணிங்க. பிரச்சனை எல்லாம் தீரும். உங்களுது பிரச்சனைலாம் காணாமல் போகும். அதனால் தொடர்ந்து கேட்கணும். 1 மணி நேரம் நிச்சயமாக வரணும். இந்த வாரம் எப்போ வருவீங்கன்னு டைமும் சொல்லுங்கள். இப்போதைக்கு நாங்கள் சென்னையில் இருக்கோம். இன்றைக்கும் சென்னையில் தான் இருப்போம். நாளைக்கும் இருப்போம். நாளைக்கு மத்தியானம் கிளம்பிடுவோம். நாளைக்கு சாயங்காலம் அங்கே வந்துடுவோம். சாட்டர்டே செஷன் 1-2 பேருக்கு இருக்குது, அதனால் வருவோம். அதனால் நாளைக்கு 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். அது வரைக்கும் நாங்கள் சென்னையில் தான் இருக்கிறோம். நாளைக்கு முடியாது. இன்றைக்கி அங்கே வர முடியாது. அதனால் நாளைக்கு சாயங்காலத்துலேருந்து இருப்போம். அதனால் யார் எப்போ வரீங்க, அவங்க டைமும் கொஞ்சம் அனுப்பிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி எப்போவுமே வரதா இருந்தால் கூட அனுப்புங்க. ரொம்ப முக்கியம். அதனால் காலைல இந்த 10 நிமிஷம் மெசேஜும் கேளுங்க. நிச்சயமாக வாங்க. அந்த 1 மணி நேரம் வாங்க. வந்து தெளிவடையுங்கள், பலப்படுங்கள். அந்த கெட்ட சக்தியோட பயங்கர தாக்கத்திலேருந்து தப்பிச்சிருங்க. மற்றவங்களையும் தப்பிக்கிறதுக்கான சக்தியை பெறுங்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.